ட்ரேடிங்கில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயன்றது ஃபேர் வேல்யூ கேப். இந்த ஃபேர் வேல்யூ கேப் கரெக்டாக நிறைய பேர் கண்டுபிடிக்க தெரில. ஏன்னா ஃபேர் வேல்யூ கேப்பையும் லிக்விடிட்டி வைடையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க. ஏன்னா நமக்கு வந்து என்னென்னா எல்லாருடைய பார்வைக்கும் ஒரு கேண்டில் வருது, அதுக்கு அடுத்து இன்னொரு கேண்டில் வருது, அதுக்கு அடுத்து இன்னொரு கேண்டில் வருது. ஓகே, இந்த ஃபஸ்ட்டு கேண்டிலோடைய ஹைக்கும் தேர்டு கேண்டிலோடைய நோக்கும் நடுவில் இப்படி ஒரு கேப் இருந்ததுன்னா இதை வெறும் எஃப்இஜின்னு போட்டுறீங்க. எல்லாமே ஃபேர் வேல்யூ கேப் கிடையாது. ஃபேர் வேல்யூ கேப்புன்றதும் இன்எஃபிஷியன்ட் ப்ரைஸ் ஆக்ஷனுன்றதும் ரெண்டுத்தும் சிமிலரான விஷயங்கள் தான். பட் ஆனால் ஒரு கேண்டில்குள்ளே நம்ம ஃபேர் வேல்யூ கேப்போடைய ஒரு கேண்டில் எடுத்துக்கிட்டோன்னா அதில் லிக்விடிட்டி கண்டிப்பாக இருக்கும். எல்லா ஃபேர் வேல்யூ கேப்பும் ஒரு ப்ராப்பர் லிக்விடிட்டியை ஹோல்ட் பண்ணி தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சில ஃபேர் வேல்யூ கேப்ஸ் என்ன பண்ணுன்னா லிக்விடிட்டி வைடாகவும் இருக்கும். ஸோ இது ரெண்டுத்துக்கும் மேஜர் டிஃப்ரெண்ட் இருக்குது. நீங்கள் லிக்விடிட்டி வைடில் போயிட்டு நான் என்ட்ரி போட்டேன், ஆனால் வந்து என்ட்ரியே பிளேஸ் ஆகலை, கேண்டில் வரவே இல்லை, இல்லாட்டி கேண்டில் தாண்டி போயிடுச்சு, ரெஸ்பான்ஸே பண்ணலன்னு நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருக்க வேண்டியதான் உங்களுக்குள்ள. ஏன்னா நீங்கள் சூஸ் பண்ணது ஃபேர் வேல்யூ கேப்பா அது ஒரு லிக்விடிட்டி வைடு அப்படின்ற ஒரு கேண்டிலையான்னு எந்த கேண்டிலை நீங்கள் ப்ராப்பராக சூஸ் பண்ணீங்க அப்படின்றதுல ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருக்குது. ஸோ அதை பற்றி ஒரு கிளியராக புரிஞ்சுக்கலாம். எது ஃபேர் வேல்யூ கேப், எது லிக்விடிட்டி வைடு அப்படின்னு இதை ஃபஸ்ட்டு ப்ராப்பராக புரிஞ்சுங்க. எது ஃபேர் வேல்யூ கேப், எது லிக்விடிட்டி வைடு, ரெண்டும் பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்போ இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தெரியல அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு தடவையும் ஃபேர் வேல்யூ கேப்பை மார்க் பண்ணிட்டு அது கீழே இருக்கக்கூடியது ஆர்டர் பிளாக் அப்படின்னு நீங்கள் ஈஸியாக போட்டுருவீங்க. உங்களுக்கு என்ட்ரிஸ் ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்கும். இந்த விஷயங்களை கிளியராக புரிஞ்சுக்கோங்க. சரி, ஆல்ரெடி நம்ம இந்த லாஸ்ட் வீக்கில் பிகினருக்கான ஒரு சீரீஸ் பார்த்துருந்தோம். அந்த பிகினர் சீரீஸில் ஒரு ஈஸியாக எப்படி என்ட்ரி எடுக்கிறதுன்றதை பற்றி பார்த்தோம். அதாவது ஒரு மார்க்கெட்டோடைய லோ டு ஹை அதுக்கு ஒரு 50% வந்தால் இங்கே நீங்கள் ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி எதிர்பார்க்கலாம் பேஸ்ட் ஆன் த அன்னைய ட்ரெண்டை பொறுத்து. ஸோ அப்போது இது ஒரு பை ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னா மார்க்கெட் மேலே போயிட்டு கீழே வரப்போ இது பை அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். இதை வந்து நீங்கள் வெறும் ஃபெப்ரவரி ட்ரீட்மெண்ட் டூலை மட்டுமே கூட யூஸ் பண்ணி ஒரு லோ டு ஹை அதில் 50% அதுலேருந்து நீங்கள் பை பண்ணலாம். ஸோ இந்த மெத்தடை அதில் நிறைய பேர் என்ன கேட்டிருந்தீங்கன்னா, சார் இது வந்து ரெகுலராக வருதா இல்லை என்னைக்காவது ஒரு நாள் வந்ததை மட்டும் நீங்கள் காட்டிட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. பட் இது ரெகுலராகவே நடக்கும் மார்க்கெட்டில். நீங்கள் இதுதான் ரெகுலராக நடந்து ஆகணும். ஆல்ரெடி நான் என்ன சொல்லியிருக்கேன், ட்ரேடிங்ன்றது இட்ஸ் எ கேம் ஆஃப் ப்ராபபிலிட்டின்னு சொல்லியிருக்கேன். இந்த ப்ராபபிலிட்டியில் நீங்கள் எத்தனை தடவை ட்ரேட் எடுக்கிறீங்க, அதில் எவ்வளோ ரிஸ்க் ரிவார்டு வைக்கிறீங்க, அந்த ட்ரேட் எவ்வளோ அந்த நீங்கள் எடுக்கக்கூடிய ட்ரேட்ஸ் ஒரு 10 ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா அதில் எத்தனை ட்ரேட் பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு, இதை வச்சு தான் உங்களுடைய ட்ரேடிங் ரிசல்ட்ஸ் இருக்க போது, உங்களுடைய ப்ராஃபிட் க்ரோத்தும் இருக்க போகுது. ஸோ இந்த மாதிரி நம்ம பார்க்குறப்போ எத்தனை தடவை இந்த மாதிரி நடந்திருக்கு. நம்ம டெய்லி சார்ட் பார்த்துட்டே இருக்கீங்க, வாரத்துக்கு 5 நாள் இருக்குன்னா 5 நாளில் ஆல்மோஸ்ட் 3 to 4 நாள் இந்த மாதிரி நடக்குது. ஸோ அது எப்படின்றத நம்ம பார்க்கலாம். அந்த 4 நாளைக்கு என்னென்னலாம் நடந்திருக்கு மார்க்கெட் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நான் நிஃப்டிலே எடுத்துக்கிறேன். நிஃப்டியில் பார்த்தோன்னா நமக்கு சேம், இது லோ இது ஹை, இந்த ரெண்டுத்துக்கும் நீங்கள் கம்பேர் பண்ணுறப்போ இந்த இடம் 50% ரீச் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கேருந்து 50% ரீச் பண்ணிவிட்டு ப்ரைஸ் இங்கேருந்து அகைன் நமக்கு ஹையில் மார்க்கெட் மூவ் ஆகிருக்கும். ஸோ இந்த 50% இருக்குது இல்லையா, இதே மாதிரி எத்தனை தடவை நடந்திருக்கு, இந்த லோ இந்த ஹை இந்த 50% அகைன் மார்க்கெட் உங்களுக்கு மூவ் ஆன இருக்குது. ஸோ அப்போது இந்த ஏரியாவில் நீங்கள் வந்து உங்களோட ரிஸ்க் ரிவார்டை நீங்கள் ஹேண்டில் பண்ணிங்கன்னா ஒரு 1:2 ஆர் ஒரு 1:3 யூ மே ரீச். ஒரு 1:1 கிடச்சா கூடமே ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு ஒரு 10 to 15 20 பாயிண்ட் வரைக்கும் நமக்கு மூவ் ஆன் ஆகும். சரி ஃபைன். இப்போது இந்த மாதிரி நமக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் அது பிகினராக இருக்கிற ஸ்டேஜில் இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக பார்க்க முடியும். இது வந்து என்றைக்கு நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா 15ஆம் தேதி நடந்திருக்கு. சரி, 16 என்ன நடந்திருக்குன்னு பார்ப்போம். 16ஆம் தேதி சாட்டர்டே, அகைன் 17ஆம் தேதி சண்டே, 18ஆம் தேதி அகைன் மண்டே வந்துருச்சு. ஸோ அகைன் மண்டே பார்த்தீங்கன்னா ஒரு லோ ஒரு ஹை, மார்க்கெட் 50% அகைன் பை ரேஞ்ச். ஸோ மார்க்கெட் என்ன சொல்லியிருக்கு, மறுபடியும் நான் இங்கேருந்து மேலே போகிறேன்றது சேம் இங்கேருந்து ஒரு 2% ரீச் ஆகிருக்கும். சரி, இப்படி மார்க்கெட் டெய்லியுமே கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் லைக் 1 or 2 days நம்மளுக்கு கிடைக்காது. நம்மளுடைய செட்டப் வரல. இப்போ நீங்கள் வந்து செட்டப்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுவாங்க, ஒவ்வொரு மென்டார் கிட்ட லேர்ன் பண்ணியிருப்பாங்க, ஒவ்வொரு புக் ஸ்டைலில் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க, ஒரு சில ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுவாங்க, ஒரு சில கான்செப்ட்ஸை ஃபாலோ பண்ணுவாங்க. இது என்ன ஃபாலோ பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு கிளியராக தெரிய வேண்டியது என்ன அப்படின்னா, மார்க்கெட்டில் கரெக்டாக என்னோடய என்ட்ரி எடுக்க முடியுதா, என்னோடய கண்டிஷன் ரீச் ஆகிருக்கா, என்னால் என்கிட்ட இருக்கிற அமௌண்ட்டுக்கு என்னால் ப்ராப்பராக ரிஸ்க்கை வைக்க முடியுதா, இதை மட்டும் பார்த்துட்டு நீங்கள் என்ட்ரியை எடுக்க ஆரம்பிக்கலாம். சரி, இது அடுத்த நாள். சரி, இதுக்கப்புறம் பார்ப்போம். மறுகைன்
இப்போ நம்ம இது பார்த்துருக்கிறது வந்து 18 மே 26. அதுக்கு அடுத்தது 19 பார்க்கலாம். அகெயின் இப்போ நம்ம இந்த நிஃப்டி 50ல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம 15ஆம் தேதி பார்த்துட்டு 16, 17 லீவு, 18 பார்த்தாச்சு. இப்போ 19ஆம் தேதி. ஸோ 19ஆம் தேதி வந்து மார்க்கெட்டு தான் டவுன் ட்ரெண்ட். அப்போ நமக்கு அப் ட்ரெண்டுக்கு நீங்கள் என்ன பார்த்துருந்தீங்கன்னா லோ டு ஹை, மார்க்கெட் கீழேருந்து மேலே போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு 50% வந்து டிஸ்கவுண்ட் வாங்கிட்டு அகெயின் மார்க்கெட் மேலே போயிட்டு ப்ரீமியமில் செல் பண்ணணும். நார்மலாக ஒரு வியாபாரம் மாதிரி தான். ஒரு வியாபாரம் எப்படி பண்ணுவோம், நம்ம ஒரு பொருளை கம்மி ரேட்டுக்கு வாங்குவோம், அதிக ரேட்டில் நம்ம விற்க முடியுதான்னு தெரியணும். அப்போது கம்மி விலையில் வாங்கி அதிக விலையில் விற்கிறோம். சேம். அப்போ இந்த கம்மி விலைன்றது எனக்கு எந்த அளவுக்கு கம்மியாக கிடைக்குதோ அந்த அளவுக்கு நான் அதிகமாக பொருளை வாங்கிட்டு வந்து மக்களுக்கு ஒரு நல்ல ரேட்டில் கொடுக்க முடியும். ஸோ இதுதான் விஷயம். இதே மாதிரி நீங்கள் ட்ரேடிங்லேயும் பார்க்க முடியும். இப்போ எப்படிங்கன்னா இப்போ இந்த டவுன் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ இந்த டவுன் ட்ரெண்டில் சேம் அதே தான். ஆனால் இப்போ என்ன நடந்திருக்கு, மார்க்கெட் டவுனில் போயிட்டுருக்கு. இப்போ டவுனில் போனால் என்ன பண்ணணும், நம்ம அப்பில் போகிறப்போ மார்க்கெட் மேலே போகும், ட்ரெண்டு மேலே இருக்குது அப்படின்றப்போ கீழேருந்து மார்க்கெட் மேலே போயிட்டு அப்புறம் அங்கேருந்து 50% வந்து டிஸ்கவுண்ட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் கண்டினியூ ஆகும். அந்த பாயிண்ட்டை ரிவர்சல்னு சொல்லலாம், ரீட்ரேஸ்ன்னு சொல்லலாம். சரி, என்னவோ ஒன்று நமக்கு புரிகிற பாஷையில் நீங்கள் சொல்லிக்கிட்டா ஓகே, உங்களுக்கு புரியணும், அவ்வளோதான். அதே டவுன் ட்ரெண்டுக்கு என்ன பண்ணுது மார்க்கெட், அதே மார்க்கெட் மேலேருந்து கீழே வந்துட்டு அகெயின் ஓவரால் ப்ரைஸுக்கு மார்க்கெட் ஆவரேஜ் பண்ணணும். எதனால் ஆவரேஜ் பண்ணணும்னு நான் சொல்லியிருக்கேன், நம்மளோட ஃபண்டுன்றது வேறு, ஒரு இன்ஸ்டிடியூஷனுடைய ஃபண்டுன்றது வேறு. நம்மளோட ஃபண்டு என்ன பண்ணுவோம், ஜென்ரலாக இன்வெஸ்ட் பண்ணுவோம், ப்ராஃபிட் வந்தோடனே எக்ஸிட் ஆகும். அப்போ நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி போட்டாலும், அது சார் ரீட்டெயிலராக நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி மார்க்கெட்டில் போட்டாலும், ஒரு ரீட்டெயிலராக நம்மக்கிட்ட இருக்கிற வால்யூம்லாம் ஒரு பெரிய வால்யூம் கிடையாது. அந்த வால்யூமில் நீங்கள் எவ்வளோ மார்க்கெட்டுக்குள்ளே நீங்கள் பை போட்டாலும் உடனே பை நடக்கும். ஆனால் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படி கிடையாது, அவங்களால பை பண்ண முடியாது. நமக்கு பிரச்சனையே ஆக்சுவலாக நம்மளாம் வந்து கிஃப்டட். ஏன்னா நீங்கள் எவ்வளோ மார்க்கெட்டில் வந்து பை பண்ணாலும் பை ஆகிடும். ஆனால் இன்ஸ்டிடியூஷனோட ஃபண்ட்ஸ் அப்படி கிடையாது. அவங்க நீங்கள் எவ்வளோ தான் பை பண்ணணும்னு நினச்சாலும் அவங்களால ஒரு லாட்டில் ஒரே ஷாட்டில் பை பண்ண முடியாது. அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக தான் பை பண்ண முடியும். ஏன்னா அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய ஃபண்டு ரொம்ப ரொம்ப பெரிய ஃபண்ட்ஸ். ஸோ அதனால் அவ்வளோ சீக்கிரம் மார்க்கெட்டில் டைல்யூட் பண்ண முடியாது அவங்க ஃபண்டை. அப்போது என்ன தான் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களால ஆவரேஜ் பண்ண முடியும். ஓவரால் ஃபண்டுக்கு நம்ம ஸ்டாப் லாஸ்லாம் வைக்கிறோம்ல, அவங்கள்ட்ட இந்த ஸ்டாப் லாஸ் கதெல்லாம் இருக்காது. ஸோ அவங்க ஃபண்ட்ஸை ஆவரேஜ் தான் பண்ணுவாங்க. நம்ம ஆவரேஜ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த ஓவரால் இந்த ஹை டு லோக்கு 50% இந்த இடத்துல மார்க்கெட் ரீச் ஆகிருக்கும். ரீச் ஆகிட்டு மார்க்கெட் மறுபடியும் அங்கேருந்து அதோடைய கண்டினியூஷன் செல் சைட் மார்க்கெட் மூவ் ஆயிருக்கு. நீங்கள் இந்த இடத்துல புட் ஆப்ஷன் நீங்கள் எடுத்து மூவ் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ரைஸ் நீங்கள் கீழே போகிறத கண் கூட பார்க்க முடியும். இந்த மாதிரி நீங்கள் மார்க்கெட் பார்க்குறீங்க. சரி, இது எப்படி ஒரு தடவை நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ நான் சொல்லியிருக்கேன், ஸோ ஹை டு லோ இது 50% அப்படின்னு, அந்த மாதிரி நடந்திருக்கான்றதை பார்ப்போம். இப்போ இங்கே 50%. ஸோ இந்த 50% நான் சொல்லியிருக்கேன்ல, ஸோ இந்த 50% இங்கே ரீச் ஆயிருக்கா, 50, 61 ரீச் ஆகுதா. ஸோ இந்த 50 ஏன் இந்த ஹை இந்த லோ தான் நமக்கு கணக்கு. இந்த ஹை டு லோக்கு மார்க்கெட் 50% வந்திருக்கா, வந்துட்டு மார்க்கெட் ரிட்டர்ன் கீழே போயிருக்கா அப்படின்னு பார்க்குறப்ப எஸ் அஃப்கோர்ஸ் மார்க்கெட் இங்கேருந்து இங்கே வந்துட்டு ரிட்டர்ன் 50% ரீச் பண்ணிவிட்டு கீழே போயிருக்கு. நீங்கள் அப்போ எங்கே செல் என்ட்ரி எடுப்பீங்க, இந்த இடத்துல செல் போடுவீங்க. ஸோ இங்கேருந்து உங்களோட செல் என்ட்ரி ஆரம்பித்து ப்ரைஸ் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே வர ஆரம்பிக்கும். ஸோ இப்படி தான் நீங்கள் ஒரு ட்ரேடையுமே பார்க்கணும். இது வந்து 19ஆம் தேதி நடந்தது. இப்போது நம்ம பார்த்தோன்னா இது வந்து 20ஆம் தேதி. 20ஆம் தேதி என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இது லோ இது ஹை, அகைன் மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு 50% பை. சரி, இது வந்து ஒரு அக்யூரேட்டான பிளேஸில் தான் நான் அதனால தான் இது மறுபடியும் சொல்கிறேன். இது வந்து ஒரு பிகினர் ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு மார்க்கெட்டை என்னை எப்படி பார்க்கணுன்னே தெரியல, மார்க்கெட் எந்த பக்கம் போகுதுன்னு தெரில, நான் எப்படி நான் ஒரு ப்ரிடிக்ஷனுக்குள்ளே நான் எப்படி வருது, மார்க்கெட்டை ஃபார்காஸ்டிங் பண்ணுறதுன்றது இப்படி இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்றது தான். யூ கேன் நாட் 100% நடக்கும் இது அப்படின்னு நம்மளால் சொல்லவே முடியாது. அப்போ 100% இது நடந்தே தீரும்னு சொல்ல முடியாது, பட் இது நடக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த வாய்ப்பு இருக்குல்ல, அந்த வாய்ப்பை உங்களால் கணிக்க முடியுதா, சரி எனக்கு ஒரு 80% மார்க்கெட் மேலே போகும் அப்படின்றத நான் எதிர்பார்க்குறேன், ஒரு 20% ரிஸ்க் இருக்க வாய்ப்பு இருக்குது. அந்த 80% சொல்கிறீங்களே, அந்த ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் மார்க்கெட்டில் உங்களுக்கான இன்ட்ரெஸ்ட்டை நீங்கள் வளர்த்துக்கிறது. ஏன்னா ஃபெயிலியர்ஸ் கொடுத்துட்டே இருந்தால் நமக்கு கடுப்பாகும் இல்லை. ஸோ கொஞ்சம் சக்ஸஸ், ஓகே நான் சொன்ன மாதிரி மார்க்கெட் மூவ் ஆகுது, அப்போ உங்களுடைய கான்ஃபிடென்ட் லெவலில் மார்க்கெட் இன்க்ரீஸ் பண்ணும். அந்த கான்ஃபிடென்ட் லெவலில் எப்படி நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கிறது, சேம். இப்போ இன்றைக்கி 20ஆம் தேதி, 20 மே 26. சரி, இதில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் என்ன பண்ணுது, ஃபஸ்ட்டு மேலேருந்து கீழே வருது,
இதான் லோ டு ஹை. ஸோ இந்த லோ டு ஹைக்கு நீங்கள் 50% பார்க்கணும். ஃபஸ்ட்டு இது லோ டு ஹையை நீங்கள் செக் பண்ணிவிட்டு மார்க்கெட் ஒரு 50% வருதான்னு நம்ம செக் பண்ணணும். சரி, மார்க்கெட் 50% வந்து ரீச் பண்ணதும் நீங்கள் இங்கே ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி எதிர்பார்க்கலாம். மார்க்கெட் இங்கேருந்து உங்களுக்கு ஒரு 2% கொடுக்குதான்னு பார்ப்போம். ஒரு 1:1 ஒரு 1:2 ஒரு 1:3 மார்க்கெட்டில் நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய பொறுமை, ஓகே எப்படி அந்த பொறுமை எப்படி பார்க்குறது? சரி, 1:1 இவ்வளோ தூரத்தில் இருக்குது, இது வரைக்கும் மார்க்கெட் ஏறுதான்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஏறிடுச்சு, ஓகே 1:1 ரீச் ஆகிடுச்சா, எஸ்எல்லை தூக்கி என்ட்ரிக்கு மாற்றோம். ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ், அந்த ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ்லாம் எப்படி மாற்றணும்னு நான் ஒரு நாள் டீட்டெயிலாக ஒரு கிளாஸ் சொல்கிறேன். சரி, இப்போ நம்ம ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் வைக்கிறோம். இந்த ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் பிகினருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நீங்கள் ட்ரைனிங் ஸ்டேஜில் இருப்பீங்க. அந்த ட்ரைனிங் ஸ்டேஜில் ஃபண்டு கம்மியாக இருக்கும், மார்க்கெட் மேலே நம்பிக்கை இல்லாமல் இருக்கும், தெரியாமல் அதிக பணத்தை போட்டு லாஸ் பண்ணிடுவீங்க. இந்த மாதிரியான பிரச்சனை அப்போது என்ன பண்ணால், நீங்கள் ஒரு என்ட்ரி எடுத்திருக்கீங்க, நீங்கள் ஒரு மினிமமாக ஒரு டார்கெட் வைக்கிறீங்க, ஒரு சின்ன லாபம் பார்த்த உடனே உங்களுடைய ஸ்டாப் லாஸை ட்ரெயில் பண்ணி என்ட்ரி ஏரியாவுக்கு, இல்லாட்டி உங்களுடைய கம்மியான இப்போ ஒரு 100 ரூபா போக வேண்டிய இடத்துல 10 ரூபா போட்டோம் அப்படின்னு உங்களுடைய ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸை மாடிஃபை பண்ணி மேலே தள்ளி வைக்கிறது. ஸோ இந்த விஷயம் பண்ணுறப்போ இன்னும் கொஞ்சம் செக்யூர் ஆகும். ஒருவேளை மார்க்கெட் கீழே வந்துட்டால் கூட எஸ்எல் அடிக்கிறப்போ ஓகே ஒரு சின்ன ஃபண்டில் போனீங்க, இல்லாட்டி காஸ்ட் டு காஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த காஸ்ட் டு காஸ்ட்டுன்றது சரி பாதி ஓகே, நஷ்டமும் லாபமும் இல்லை நஷ்டமும் இல்லை அப்படின்றது. ஏன்னா நமக்கு பணம் இப்போ இந்த ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் சம்பாதிக்கிறதுக்கு முதல்ல எது ரொம்ப முக்கியம்னா, என் பணத்தை நான் இழந்துட மாட்டேன் அப்படின்ற நம்பிக்கை வரணும் மார்க்கெட்டில். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அதை ஃபஸ்ட்டு தான் கற்றுக்கணும். எப்படி லாபம் சம்பாதிக்கிறதுன்றது முதல் நோக்கமே கிடையாது பிகினருக்கு. பிகினருடைய முதல் நோக்கம் என்னவாக இருக்குன்னா, என் பணத்தை நான் எக்காரணத்தை கொண்டும் லூஸ் பண்ணிட மாட்டேன். ஒரு 5% நான் வச்சுக்கிறேன். நான் 1 லட்ச ரூபா வச்சுருக்கேன்னா இந்த 5000க்கு மேலே நான் லூஸ் பண்ண மாட்டேன் மார்க்கெட்டில் அப்படின்றது தான் முதல். அந்த வித்தையை தான் முதல்ல கற்றுக்கணும். எப்படி நான் லூஸ் பண்ண மாட்டேன். அப்போது அதுக்கான அந்த வித்தைக்கான முதல் படி யாருன்னு கேட்டிங்கன்னா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் தான். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் மார்க்கெட்டில் என்ன கற்றுக்கணுன்னா, எல்லா ஸ்ட்ராட்டஜி கற்றுக்கிறதுக்கு முன்னாடி ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை எப்படி கற்றுக்கணும், அதுதான் உங்களுடைய முதல் பாடமாக இருக்கணும். நீங்கள் அதை தான் ஃபஸ்ட்டு ஆர்வமாக ரிஸ்க், என் பணத்தை நான் காப்பாற்றுறது எப்படி அப்படின்றது தான் நீங்கள் முதல்ல கற்றுக்கணும். ஏன்னா எல்லா பாடத்துலையுமே எல்லா சப்ஜெக்ட்லையுமே முதல்ல கற்றுக் கொடுக்குறது என்னவாக இருக்குன்னா, என்ட்ரி எப்படி, கேண்டில் எப்படின்னு. ஆக்சுவல் முதல்ல கற்றுக் கொடுக்க பாடம் எதுனா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். ஆனால் அந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை எப்பயுமே லாஸ்ட்டாக தான் கற்றுக் கொடுப்பாங்க. ஏன்னா நீங்கள் அவ்வளோ நேரம் பொறுமையாக இருக்கணும், அதுதான் முக்கியமான சப்ஜெக்ட் அப்படின்னா. பிகினராகவோ நீங்கள் இன்டர்மீடியட்டாவோ அட்வான்ஸ்டாவோ நீங்கள் எந்த ஸ்டேஜில் வேணால் இருங்க, நீங்கள் எவ்வளோ வித்தை கற்றுக்கிட்டாலும் உங்கள் வித்தையெல்லாம் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் கற்றுக்கல அப்படின்னா நீங்கள் எவ்வளோ வித்தை கற்றுக்கிட்டாலும் அவ்வளோவும் சொத்தை தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபைன். இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம இந்த இடத்துல நம்ம பார்த்துட்டு ப்ரைஸ் அகெயின் மேலே போயிருக்கு. அகெயின் இது எத்தனாம் தேதி, 20ஆம் தேதி அகெயின் மார்க்கெட் ஒரு 50% ஆவரேஜ் பண்ணிட்டு மூவ் ஆயினா இருக்குது. சரி, அடுத்தது பார்ப்போம். ஆக்சுவலாக இந்த 20ஆம் தேதியில் ஒரு ஸ்பெஷல் நடந்துச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா, அன்றைக்கி 2 ட்ரேடு பெஸ்ட்டாக நடந்திருக்கு. ஐ மீன் 2 தடவை மார்க்கெட் 50% ஆவரேஜ் பண்ணுச்சு. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு அங்கே பார்த்தோமா, இப்போ 2வது ட்ரேடு மார்க்கெட் லோ டு ஹை வந்துச்சு. இங்கே 50%லேருந்து மார்க்கெட் போச்சு இல்லையா, இங்கேருந்து மார்க்கெட் மேலே போச்சு இல்லை. அப்போது இங்கேருந்து தான் மார்க்கெட் பையிங் ரேஞ்சுக்குள்ளே வந்திருக்கு. விச் இஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இங்கேருந்து அவங்களுடைய ஆர்டர்ஸை பை பண்ண ஆர்டர்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக செல் பண்ணிகிட்டே வருவாங்க, அதாவது டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்டே வருவாங்க. சரி, அப்போது அகெயின் இதை நீங்கள் இப்போ 0 எடுத்துக்கோங்க, இதை 100 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அகெயின் லோ டு ஹை 50%, மறுபடியும் மார்க்கெட் மேலே போயிருக்கு. இதுவுமே மார்க்கெட் இந்த லோ டு ஹைக்கு 50% ரீச் ஆகிட்டு மறுபடியும் மார்க்கெட் மேலே போயிருக்கு. ஸோ 20ஆம் தேதி மட்டுமே 2 ட்ரேடு சேம் மெத்தட், லோ டு ஹை 50% டார்கெட், லோ டு ஹை 50% டார்கெட். அப்போது இந்த 3 நாளில் எப்போல்லாம் மார்க்கெட்டில் இந்த விஷயம் நடந்திருக்கு அப்படின்றத நீங்கள் நோட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா கொஞ்ச நாளில் இந்த மாதிரி தான் மார்க்கெட் மூவ் ஆகுதுன்றத உங்களால் பார்த்துக்க முடியும். சரி, 21ஆம் தேதி என்ன நடந்திருக்குன்னு பார்ப்போம். இந்த ஃபெப் எடுத்துக்கிட்டோன்னா சேம், இது ஹை இது லோ, மார்க்கெட் மூவ் ஆகிருக்கு. அகெயின் ஓவரால் இந்த ரேஞ்சுக்கு வந்துச்சுன்னா 50% ரீச்சு, மார்க்கெட் செல். அப்போது இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு மார்க்கெட்டில் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போது முதல்ல நம்ம பை பார்த்தோம், இன்றைக்கி மார்க்கெட் செல் சைட் போகுது. அப்போ மார்க்கெட் இன்றைக்கி என்ன ட்ரெண்டில் போகுது அப்படின்றதையும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஏன்னா மார்க்கெட்டோடைய ட்ரெண்டை கண்டுபிடிச்சா தான் மார்க்கெட் அப் சைடாக ஒரு டவுன் சைடு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த ட்ரெண்ட் எடுத்துக்கிட்டோன்னா இப்போ மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ ப்ரைஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேலே இருந்து கீழே வரப்போ இதை நீங்கள் 0ன்னு எடுத்துக்கோங்க, இதை நீங்கள் இப்போ 100ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டிஸ்கவுண்ட் அப்படின்றது இப்போ ப்ரீமியம்னு மாறிடும்.
ஸோ டிஸ்கவுண்ட்ன்றது இப்போ ப்ரீமியம்னு மாறிடுது. இது பொதுவாக டிஸ்கவுண்ட்னே வச்சுக்கோங்க. இந்த ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் இப்படிலாம் போட்டு நிறைய கன்ஃபியூஸ் பண்ணி பாதி ரேட்டுக்கு வரணும். மார்க்கெட் மேலேருந்து கீழே வந்துச்சுன்னா கீழேருந்து மேலே போகிறப்ப பாதி ரேட்டு, அதே மார்க்கெட் கீழேருந்து மேலே போச்சுன்னா கீழேருந்து மேலே போகிறப்ப மறுபடியும் பாதி ரேட்டு. ஸோ இந்த பாதி ரேட்டுன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைய டெக்னிக்கல் வேர்ட்ஸை உள்ளே போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிட்டே இருக்காது. மார்க்கெட் ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம். ஸோ இப்போ இந்த 50% வாங்கிட்டு மார்க்கெட் அங்கேருந்து கீழே போக ஆரம்பிச்சிருக்கு. சரி, இது எத்தனாம் தேதின்னு நம்ம பார்த்தோம்? 21ஆம் தேதி. சரி, இப்போ 22ஆம் தேதி பார்ப்போம். 22ஆம் தேதி மார்க்கெட் கொஞ்சம் வித்தியாசமாக நமக்கு பிஹேவ் பண்ணுச்சு. ஏன்னா நம்ம ரெகுலராக என்ன சொல்கிறேன், ஒரு பிகினர் ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு 50% வந்தால் மார்க்கெட் மேலே போகும்னு நான் சொல்கிறேன் இல்லையா? அப்போது மார்க்கெட் 50%ஏ வராமல் ஒரு 49 வந்திருக்கு. ஒரு பாயிண்ட்டு தான். சார் அப்போது என்ட்ரி போடிடலாமா அப்படின்னு கேட்டால், இங்கே தான் உங்களோட மைண்ட் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வேலை பார்க்கணும். என்ன வேலை பார்க்கணும்? 50% டிஸ்கவுண்ட் கேட்டிங்க, 50% டிஸ்கவுண்ட் கிடைக்கல, ஆனால் 49 வந்துருச்சு, பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாமா? அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டே இருக்கக்கூடாது. இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்டு தான் உங்களுடைய பிரெயினுக்கு நீங்கள் கொடுக்கவே கூடாது. ஏன் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை நீங்கள் கொடுக்கக்கூடாது அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, நீங்கள் ஒரு தடவையும் மார்க்கெட்டை அட்ஜஸ்ட் பண்ண அகெயின் நீங்கள் அந்த தப்பை கண்டினியூ பண்ண போகிறீங்கன்னு அர்த்தம். அப்போ ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு இடத்துலையும் உங்களோட அட்ஜஸ்ட்மெண்ட், அதாவது உங்களோட மைண்டை நீங்கள் ஃப்ளெக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. இதனால் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, எஸ்எல்லை நோற்றி வைப்பீங்க, வச்ச என்ட்ரியை கொஞ்சம் மாற்றி வைப்பீங்க, எடுக்க வேண்டிய டார்கெட்டை இன்னும் கிடைக்குதுன்னு நினைப்பீங்க. ஸோ இந்த மாதிரி உங்களோட க்ரீட், உங்களோட ஃபியர், இது எல்லாத்தையுமே இந்த சின்ன ஒரு பாயிண்ட் தானே அப்படின்ற அந்த சின்ன எண்ணம் கண்டினியூஸாக உங்களோட ட்ரேடிங்கில் ஒரு கன்சிஸ்டன்சி இல்லாமல் உங்களோட ஃபெயிலியர் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த தவறை பிகினிங்லேயே தடுத்துருங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் காட்டுறேன். அப்போது இது நல்லா பாருங்களேன். இது லோன் எடுத்தாச்சு, இது நம்ம ஹைன்னு எடுத்துட்டோம். மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு? 38ல் தொட்டுட்டு ஆனால் மேலே போயிருக்கு. சார் அப்போ 38ல் தொட்டுட்டு மேலே போயிருக்கே, அப்போ எடுக்கலாமான்னு கேட்டால் அங்கே தான் நீங்கள் எடுக்கக்கூடாது. ஏன் எடுக்கக்கூடாது? உங்களுடைய கண்டிஷன் 50 வந்தால் தானே எடுக்கணும். ஆனால் மார்க்கெட் மேலே போயிருக்கே, ஒருவேளை 38லேயே திரும்பி மேலே போயிருச்சுன்னா அப்படின்ற அந்த சந்தேகத்துக்கே வரக்கூடாது. இந்த சந்தேகம் எப்போ வராது அப்படின்னா, நீங்கள் ஒவ்வொரு தடவையும் மார்க்கெட்டை பார்த்து பழகி ஒவ்வொரு தடவையும் நான் பார்க்குறப்பையும் எனக்கு 50% தொட்டுட்டு மேலே போயிருக்கு, அப்போது 5 நாள் தொட்டுட்டு மேலே போயிருக்கு, இன்றைக்கி ஒரு நாள் தொல்லனா பரவாயில்ல, போயிட்டு போகுது, விட்டுருங்க அந்த இடத்த. அப்போது மார்க்கெட் மேலே உங்களுக்கு கான்ஃபிடென்ட் வந்தால் தான், அதாவது இது ரிப்பீட்டடாக நடக்குது, இது ரிப்பீட்டடாக நடந்து ப்ராஃபிட் கொடுத்துட்ருக்கு அப்படின்ற கான்ஃபிடென்ட் வந்தால் மட்டும்தான் நீங்கள் பரவாயில்ல 38 வந்துச்சுன்னா நான் எடுக்க மாட்டேன், என்னோடய ஸ்ட்ராட்டஜியில் நான் ஸ்ட்ராங்காக இருப்பேன், என்னுடைய மைண்ட் செட், என்னோடய ட்ரேடிங் செட்டப்பில் நான் ஸ்ட்ராங்காக இருப்பேன் அப்படின்றத நீங்கள் தெளிவுபடுத்தணும். அப்போ இங்கே தான் உங்களோட 50% மார்க்கெட் வரல. ஓவரால் ஸ்ட்ரக்சருக்கு மறுபடியும் ஒரு 50% வருதான்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் செகண்டாக பார்த்தா வந்திருக்கு. மறுபடியும் இந்த லோ டு இந்த ஹைக்கு நம்ம எடுக்கிறோம். இந்த லோ டு இந்த ஹை எடுக்கிறோம். மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு? நல்ல ஒரு 78, 50 என்ன 78, ஓகேவா? 50%ல் நமக்கு ரிட்டர்ன் ஆகும் அப்படின்னு நினைக்கிறது 78%ல் போயிட்டு ப்ராப்பர் ஒரு டிஸ்கவுண்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் மார்க்கெட் மேலே போகுது. அப்போ நமக்கு இங்கே பாருங்கள், இப்போ என்ன பண்ணியிருக்கு மார்க்கெட்? 58 கீழே வந்துட்டு மார்க்கெட் அகைன் மேலே போயிருக்கு. ஸோ 78%ல் வாங்கியிருக்கு. அதாவது ஃபெப்போடைய கால்குலேஷன் நீங்கள் பார்க்காம பொதுவாக இப்போ ஒரு பொருளோட விலை 100 ரூபா இருக்குது அப்படின்னா ஒரு 78%ன்றப்போ 75 ரூபா தள்ளுபடி பண்ணி அந்த பொருளை வாங்குறீங்கன்னா நிறைய பொருள் வாங்கி மார்க்கெட் மேலே போகுதுன்னு சொல்லலாம் இல்லையா? அந்த மாதிரி ஈஸியாக புரியணுன்றதுக்காக இந்த விஷயங்கள்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரி, அப்போ அந்த 78%ல் வாங்கிட்டு மார்க்கெட் மேலே போகுது. இதே 100%ன்றப்போ உங்களுக்கு என்ன அந்த பொருள் எப்படி கிடைச்ச மாதிரி அர்த்தம்? ஃப்ரீயாக கிடைச்ச மாதிரி அர்த்தம். ஃப்ரீயாக கிடைச்ச பொருளை நீங்கள் வாங்குவீங்களா? ஃப்ரீயாக கிடைச்ச பொருளை வாங்கலாம், விற்க முடியுமா? உனக்கே ஃப்ரீயாக தான் கிடச்சிருக்கு, நீ எப்படி உனக்கே ஃப்ரீயாக தான் கிடச்சிருக்கு, நீ எப்படி காசுக்கு விற்ப அப்படின்ற ஒரு கொஷின் இருக்குல்ல, அங்கே நீங்கள் மறுபடியும் மாட்டுவீங்க. ஸோ அப்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவீங்க? 100க்கு கீழே வந்தால் வாங்க போகிறதில்ல. ஸோ 78 வந்துச்சு, அப்போ 99 வரை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஏரியாக்குள்ளே வரப்போ நீங்கள் வாங்கிக்கலாம். மறுபடியும் மார்க்கெட் அங்கேருந்து ஒரு மூவ் ஆன் ஆகும். இன்கேஸ் ரிஸ்க்னு என்ன ஆகும்? ஒரே ஒரு ட்ரேட் ரிஸ்க் வரும், வந்தால் வந்துட்டு போகுது, ஒரு எஸ்எல் தானே. பட் ஏன் ஒரு எஸ்எல் தானே அப்படின்னு இவ்வளோ கேஷுவலாக சொல்கிறேன்னா, அந்த கேஷுவலுக்குள்ளே ஒரு ஆழமான அர்த்தம், அது பேர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். இப்போ இது 27ஆம் தேதி நடந்தது. ஸோ கண்டினியூஸாக நம்ம பார்த்துருக்கோம், அதில் ஒரு நிறைய டேஸ் போகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ 27ஆம் தேதி நடந்த ஒரு ஸ்பெசிஃபிக்கான விஷயத்தை நான் சொல்கிறேன். லோ டு ஹை 50% மார்க்கெட் மேலே போச்சு. அப் ட்ரெண்டும் நடந்திருக்கு, அன்றைக்கே டவுன் ட்ரெண்டு, ஹை டு லோ 50% மார்க்கெட் கீழே போயிருக்கு. ஸோ இது எப்படி நம்ம பார்க்கலான்றது நான் காட்டுறேன். இந்த இடத்த நல்லா கவனிச்சு. 27ஆம் தேதி 2 விஷயம், இது லோ, இது ஹை, 50% தொட்டுட்டு மார்க்கெட் மேலே போயிருக்கு. ஸோ இப்போ நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தது தான். ஆனால் நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோன்னா, ஒரே நாளில் 2 என்ட்ரி பார்த்துருந்தோம். ஆனால் அப்புறம் செல் ட்ரெண்டில் ஒரு என்ட்ரி பார்த்தோம், அப்புறம் பை ட்ரெண்டில் ஒரு என்ட்ரி பார்த்தோம்.
இப்போ இன்னைக்கு ஒரே நாள் 2 ட்ரெண்ட் நடக்குது. ஸோ இந்த 2 ட்ரெண்டு மார்க்கெட் கீழேருந்து மேலே போயிட்டு 50% டிஸ்கவுண்ட் வாங்கிட்டு மறுபடியும் மேலே போயிருக்கு. இது ஒன்று. மார்க்கெட் இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம், மார்க்கெட் கீழேருந்து மேலே போனதை பார்த்தோம். அகைன் இப்போது அதே டே அதே 27ஆம் தேதி மார்க்கெட் மேலேருந்து கீழே வருது. ஹை லோ, மார்க்கெட் மேலேருந்து கீழே வந்துட்டு ப்ரைஸ் அகைன் மேலே போயிட்டு அகைன் கீழே. இப்போது பாருங்கள், இது 0ன்னு எடுத்துக்கோங்க, இது 100ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது 50 ரீச் பண்ணிவிட்டு அகைன் 50 ரீச் பண்ணிவிட்டு ப்ரைஸ் மறுபடியும் கீழே இறங்கியிருக்கு. ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸாக எவ்ரிடே மார்க்கெட் ஒரு 50% ரீச் பண்ணிட்டு போகுது. இது நீங்கள் லிக்விடிட்டி பற்றி புரிஞ்சுக்க வேண்டாம், இதில் வந்து நீங்கள் கேண்டில் பற்றி தெரிஞ்சுக்க வேண்டாம். ஜஸ்ட் இப்போ நான் எதை பற்றி சொல்கிறேன்னா, மார்க்கெட்டுடைய மூமெண்ட் எந்த மாதிரி இருக்குது. இதில் நீங்கள் ட்ரேட் எடுக்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது, சரியா? மார்க்கெட்டோடைய மூமெண்ட்டை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் எப்படி போகுது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். சரி, அப்போது ஒரு பிகினர் ஃபஸ்ட்டு என்ன பார்க்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஒரு கேண்டில்ன்றது எப்படிப்பட்ட விஷயங்களை, என்னென்ன விஷயங்களை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அப்போது ஒரு கேண்டிலை வச்சு பிளைண்டாக என்ட்ரி போகக்கூடாது அப்படின்றத உங்களுக்கு தெளிவுபடுத்தியிருப்பேன். இப்போது அதுக்கு முன்னாடி என்ன பேசியிருந்தோம் நம்ம, எனக்கு ஸ்ட்ரக்சரே பார்க்க தெரியல, அந்த ஸ்ட்ரக்சருக்கு ஒரு 50% இருந்தால் நல்லாயிருக்கும், அதுலேருந்து மார்க்கெட் மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு நிறைய பேர் வந்து ரெகுலராக மூவ் ஆனதை நீங்கள் காட்டுங்க, எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கு இப்போ நான் எவ்ரிடே நடக்கிற மார்க்கெட்டுடைய மூவ்மெண்ட் 50% ரேஞ்சை ரீச் பண்ணிவிட்டு மறுபடியும் மார்க்கெட் மேலே போகுது அப்படின்றதுக்கு காட்டியிருக்கேன். உங்களுக்கு மார்க்கெட் மேலே ஒரு ஈர்ப்பு, ஒரு புரிதல் வேணும். அப்போது உங்களால் மார்க்கெட் கூட பொறுமையாகவும் ஒரு புரிதலோடையும் ட்ராவல் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நெக்ஸ்ட்டு என்னெல்லாம் பண்ணலாம், எப்படி நீங்கள் பார்க்கணும், ஒரு லிக்விடிட்டிக்கு தேவையான விஷயங்கள்லாம் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு இன்னும் டெப்த்தாகவும் டீட்டெயிலாகவும் சொல்கிறேன்.